இவன் என்ன இப்படி பாக்குறான்? ஹேய், என்ன வேணும்? அவன் என்ன பண்றாங்க? வாட்டர் பில் கட்டுறான். நீயும் போய் கட்டுறியா? நான் வீட்லயே கட்டிட்டு அப்ப வந்துட்டேன். போடி. ஐயோ, இவன் என்ன இப்படி பாத்துட்டு இருக்கான்? என்ன சும்மா விடக்கூடாது. அப்படி? ஏய், என்ன திரும்ப திரும்ப பாத்துட்டு இருக்க? உனக்கு வீட்டுல அண்ணன் தம்பியே இல்லையா? போய் வேலைய பாரு. முடிஞ்சிருச்சா? யார் அவன் அழகுல மயங்கினவள? வா. நான் அவளை பார்க்க வந்திருக்கா போல. நீ என்ன காண்டா வர? இவ்வளவுக்கு ஜீன்ஸ் பேண்ட்ல ஜிப் வச்சுட்டு போறாளுன்னு தெரியலையே. குச்சி, என்னடா உனக்கு? எனக்கு ஒரு டவுட். குடிச்சதுக்கு அப்புறம் எல்லாம் டவுட் சொல்ல முடியாது. நாளைக்கு எவ்வளவு வேணாலும் கேளு, சொல்றேன். குச்சி, இப்ப பசி எடுத்தா சோறு சாப்பிடணும். அழகான பொண்ணை பார்த்தா லவ் பண்ணணும். கல்யாணம் பண்ணிட்டா கையோட குழந்தை பெற்றுறணும். டவுட் வந்துச்சுன்னா கிளியர் பண்ணிடணும். இப்போ நம்ம இன்சூரன்ஸ் பாலிசி நோ லேட், தட் இஸ் கால்ட் sodabutti.com. candidate.com இந்த பக்கம் நம்பர் இருக்கு. எப்ப வேணா நீங்க கால் இந்த பண்ணலாம். வீணா போன டயலாக்லாம் வேணாம், ஒழுங்கா நட. ப்ளீஸ் குச்சி. சரி கேளு. இப்ப பொண்ணுங்க போடுற பேண்ட்டுக்கெல்லாம் ஜிப்பே தேவையில்ல, இருந்து எதுக்கு போடுறாளுங்க? இது உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல? அது இல்ல, பொண்ணுங்க பேண்ட்ல ஜிப்பு போட்டா உங்களுக்கு என்ன? நாங்க கேட்டோமா பசங்க பேண்ட்ல எதுக்கு இருக்குன்னு? கேள்றி, உன்னை யார் வேணாம்னு சொன்னா? உங்களை மாதிரி மழுப்போன்னு நினைச்சியா? கரெக்டா பதில் சொல்லுவேன். சார், இப்ப நடங்க, எதுவும் பேச வேண்டாம். வீட்டுக்கு டைம் ஆகுது. அடே, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ பதில் சொல்ற வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு வர மாட்டேன். இங்க எங்க உட்கார்றது? தாங்க முடியல. இந்த இடம் நல்லா இருக்கு. சரக்கு குடிச்சு. புட்டி, நீ ரொம்ப பண்ற. ஒழுங்கா எழுந்து வா. அதான் சொன்னல, வர முடியாது. ப்ளீஸ் புட்டி, நான் என்னைக்காவது ஜீன்ஸ் போட்டிருக்கேனா? எனக்கு எப்படி தெரியும்? நீ பேண்ட் போட்டாலும் போடலனாலும் நீயும் ஒரு பொண்ணு, அதனால உனக்கு இதுக்கான ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். சரி, ஓகே. உனக்கு சொல்லி ஆகணும் தானே? நாளைக்கு சொல்றேன், இப்ப வா. அதெல்லாம் எனக்கு தெரியாது, இப்பவே இங்கவே எனக்கு தெரிஞ்சாகணும். புட்டி ரொம்ப பண்ணிட்டு இருக்க. எல்லாரும் இங்கேயே பாத்துட்டு இருக்காங்க. எல்லாம் இங்க பாக்கிறதுக்கு நான் கயிறு கட்டி அது மேலே நடந்துகிட்டு இருக்கேன். எவ்வளவு டீசெண்டா சிட்டிங்ல உட்காந்துருக்கேன் தெரியல. இப்ப நீ வர போறியா இல்லையா? அதான் சொன்னல, வர முடியாது. இங்கே இருந்து சாகு, எனக்கு என்ன ஆக போகுது? போடி போடி, நீ மட்டும் சிக்கன் சாப்பிட்டு பின்னாடி வந்து அடிச்சு பழக வைக்கலாம். நான் மட்டும் உன்கிட்ட டவுட் நீ கேட்டா நீ ஓவரா பண்ணுவியா? சரி வா, சொல்றேன். வாஸ்து நல்லா இருக்கு, அதனால இங்கே சொல்லு. இவ்வளவுதானா? சந்தோஷமா? சரி வா போலாம். எங்களுக்கு வர தெரியும். எதுக்கு? போடி, வரேன்னு சொல்றேன்ல. வா. ஓ, அடிக்கடி இப்படி மென்டல் மாதிரி பண்றான். நெல்றி திரும்பி அப்படியே இங்க வா. இவன் தொல்லை தாங்க முடியல. கைய கூட. ஹலோ பாய்ஸ், ஓபன் சீக்ரெட். நாளைக்கு சொல்றது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. பாக்கியா, பக்கத்து வீட்டு பாக்கியா, நான் வாழ்ற இந்த வாழ்க்கையில பல விஷயத்துல அவ கலந்துருக்கா. மறக்க முடியாத இடத்துல, வெறுத்து மறக்கணும்னு நினைச்சாலும் மறக்க முடியாத ஒரு உயிர். ஓம் அம்மையே அப்பா போற்றி, ஓம் அளப்பிலா அருளே போற்றி, ஓம் அன்பெனும் அருளே போற்றி. ஆண்டவா, என்ன மட்டும் காப்பாத்துப்பா, நீ நல்லா இருப்ப. ஏய் ரத்னா, இங்க வாடி. பாத்தியா இந்த தண்டசோட எப்படி படுத்திருக்கான்னு? இவங்கிட்ட 1000 தடவை சொல்லியிருக்கேன், இப்படி குப்பரை படுக்காதடா, வரலட்சுமி வரமாட்டான்னு படிச்சு படிச்சு சொல்லியிருக்கேன். என் பேச்ச கேட்கறானு பாரு. மேல இருக்கிற கடவுள் இதையெல்லாம் பார்த்துட்டு இவனை நல்லா வாழ்த்துவாரு. கல்யாணம் ஆன புதுசுல நீங்களும் இப்படிதான் படுத்திருந்தீங்க. என்னது? ஒண்ணும் இல்ல. இங்க பாரு, நான் போயிட்டு வருவேன். அப்பவும் இப்படியே படுத்திருந்தானா உன்னை பேய் ஓட்டிடுவேன். பேப்பர் பேனு படுத்திருக்கான், நமக்குன்னு வந்து பிறந்திருக்கான். தண்டசோறு தண்டசோறு. எந்திரிடா. இவ ஏய் சீக்கிரம் எந்திரிடா. உங்க அப்பா எப்பயில இருந்து எழுப்பிக்கிட்டு இருக்காரு. அந்த பக்கமாவது திரும்பி படுறா. எப்படியோ போ, என்னமோ பண்ணி தொலை.
இருக்குடி உனக்கு இருக்கு நீ படுக்கிறேன் எவன்டா முட்டாக்கு எங்க அப்பா சொல்றா சொல்லு ஏன் பாதியில நிறுத்திட்ட சொல்லு என்ன உங்கள்ட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி குப்புறப்படுத்தா லட்சுமி உள்ள வரமாட்டான்னு மறுபடியும் படுத்திருக்க அப்புறம் எங்க இருந்து காட்டு ஒழுங்கா படுக்க வேண்டியதானே நான் படிக்கும்போது எங்க வாத்தியார் சொல்லிருக்காரு டிக்கே பூமி கட்டினா புயல்ஸ் வரும் அப்படின்னு எப்படிப்பட்ட வாத்தியார் ராதாளு +2 7 தடவை ஃபெயில் ஆகி டீச்சர் ட்ரைனிங் முடிச்சு இன்ஃப்ளூயன்ஸ்ல வேலைக்கு வந்திருப்பான் அவங்கிட்ட படிச்சா நீயும் அப்படித்தான் இருப்ப உன்னை எப்படியாவது மேல கொண்டு வரலான்னு பார்த்தா என் கடையானிய கழட்டி உன் கையோட கொண்டு போயிருவ போல் இருக்க எந்திர மேல எழுந்திருக்கிறேன் போங்க ஏய் எப்படா எந்திரிக்க போற 5 நிமிஷம் அதுக்குள்ள மூஞ்சி கழுவிட்டு வரலான்னு வையே உன் தலைய திருகிருவேன் சித்திரை மாசத்துல பிறந்துட்டு உயிரை எடுக்கிறான் மகனே உன் மகன் பின்னாடியே காமிச்சு படுத்து என் நிம்மதியவே கெடுத்துட்டான். உயிரோட இருக்கும் போதும் அப்படிதான், நான் செத்த பிறகு எனக்கு நிம்மதி இல்லடா மகனே. இப்ப எந்த பக்கமாடா வச்சு படுத்திருந்த? செவத்துக்கு காமிச்சிட்டு. அது யாருன்னு பாடுறா? எங்க அம்மாடா. என்ன பெத்து வளர்த்து கஷ்டப்பட்டு ஆளாக்குன என் அம்மாவுக்கு நீ இத காட்டிட்டு படுத்திருக்கியாடா? பாடுறா எப்படி சிரிச்சுட்டு இருந்த என் அம்மா எப்படி அழுகுறாங்கன்னு பாரு. பாடுறா. ஏய், இன்னொரு தடவை இந்த ஐட்டத்தை மேல காட்டிட்டோ இல்ல எங்க அம்மாவை காட்டிட்டோ படுத்திருந்தா சாமி ஆடிடுவோம் பாத்துக்க. இல்ல அப்படியே உன்னை கூறு போட்டுருவேன். இவனை பெத்ததுக்கு 4 எரும மாட்டை வாங்கி வளர்த்துக்கலாம். தூங்குறவனை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கூட அறிவுன்றதே கிடையாது. எழுந்து இப்ப என்னத்தை கழுத போறேன். ஒரு கிட்ட வரும். என்னடா இதை வேர்ல்டு மேப்பே காட்டுது? இதை போட்டுட்டு போறதுக்கு சும்மாவே போலாமே. என்ன இவன் விவசாயே இல்லாம வீட்டுக்குள்ள விசில் அடிச்சிருக்கான்? இருக்கு பையன். இங்கே பாக்குறாரு.
டாடி இன்னைக்கு இவ்வளவு தைரியமா வந்து என் முன்னாடியே நின்னு சவுண்ட் வேற கொடுக்குறான். காது கேட்காத மாதிரி அப்படியே மெயின்டைன் பண்ணிக்க வேண்டியதான். ஓய் டாடி என்ன மா என்னடா கண்ணா? ஜெட்டி வாங்கணும், காசு கொடு. பழசு என்னாச்சு? பாரியா, நல்லா பாரியா. நல்லா பார்த்தா ஓல்டு மேப் கிளீனா தெரியுது. இத கையில வச்சுக்கிட்டா கூகுள் மேப்பே தேவையில்லை போல. இத போடுறது ஒண்ணு போடாதது ஒண்ணு. உன் வயசுல நான் ஜட்டியே போட்டது இல்லடா. அப்ப இருந்ததுங்களா அடக்கமான பொம்பளை பிள்ளையா இருந்ததுங்க. இப்ப உள்ளவங்கள மாதிரி கிடையாது. ஜெட்டில ரொம்ப அவசியம். காசு கொடு. என்ன கொல்லாம கொல்றியடா. எம்என்சி கம்பெனி ஜட்டி எல்லாம் வேண்டாம், இந்தியன் பிராண்டே எடு போதும். கொடு. ஒரு 100 ரூபாய்க்கு எவ்வளவு? ட்ரெஸ் எல்லாம் கேட்டா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாரு போல. இவன் அடங்குற மாதிரி தெரியல. டேடி என்னப்பா வேணும்? ஜெட்டி வாங்கணும், காசு கொடு. ஏன்டா டேய், நீ வயித்துக்கு சாப்பாடு சாப்பிடுறியா இல்ல ஜட்டி டிக்கிறியா? எப்ப பார்த்தாலும் இப்படி ஜட்டி ஜட்டின்னு கேட்டு என் உசுரை எடுக்கிறியாடா. இங்க பாருடா, நானும் ஜட்டி அண்டர்வார் ஷார்ட்ஸ் எல்லாம் வாங்கி போடுறேன். எனக்கு 2.5 வருஷத்துக்கு மேல வருது. அதனால உனக்கு மட்டும் மாசம் மாசம் தேவைப்படுது? எனக்கும் உனக்கும் வித்தியாசம் இல்ல. நாங்களே இந்த காலத்து வயசு பசங்க எவ்வளவு ஹீட்டா இருப்போம் தெரியுமா? அப்பப்போ பூகம்பம்.com சுனாமி.comனு வேற வந்துகிட்டு இருக்கு. இந்த கருமத்தெல்லாம் போட்டு வெளியே போக முடியுமா? அப்படியே அந்த கருமத்தை போட்டு வெளியே போனாலும் பாக்குறவங்க கண்ணு கெட்டு போய் செத்து போயிட மாட்டானுங்க. எல்லாம் கடவுள் கையில இருக்கு, காசு மட்டும் உன் கையில இருக்கு. கொடு. இவ்வளவு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறியே என் வயசை பத்தி. சரி, அதை என்ன பண்ண? அப்படின்னா londonuniversity.com. londonuniversity.comல நெருப்ப வைக்க. இப்ப என்ன பணம் தரீங்களா இல்லையா? ஐயோ, ஏன்டா இப்படி என் உயிரை வாங்குற? ஏய், இங்க பாரு, இனிமே இப்படி ஜட்டி அன்றவார்னே கிட்ட வந்த அப்படியே பகுந்துருவ பகுந்து. ஆமா, பேச்சுக்கு பேச்சு ஜட்டி ஜட்டி. அத என்னதான் பண்ணுவானோ? 100 ரூபாய் தான் தருவேன், அவ்வளவுதான். இங்க பாரு, நல்லா பாரு, உன் தாத்தா வாங்கி கொடுத்தது என் கல்யாணத்துக்கு. பரவாயில்ல, finance.com. ஜட்டி ஜட்டி ஜட்டி.